எல்லாமே சரியா இருக்குல்ல, யாருக்கும் அடையாளம் தெரியாதுல்ல? சந்துரு, எல்லாத்தையும் மறைச்சிட்டோம். யாருக்கு என்ன அடையாளம் தெரிய போகுது? சரி, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். கேளு. நாம இங்க வரது மாமாக்கு தானே தெரியக்கூடாது. அவரு இங்க வரப்போறதே இல்ல. அப்புறம் எதுக்காக இந்த வேஷம் போட்டுட்டு சுத்தணும்? நீ சொல்றது வாஸ்தவம் தான். நம்ம வீட்டில் உள்ளவங்க யாரும் வரமாட்டாங்க தான். ஆனா இங்க இருக்கிறவங்க யாராவது பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தான். சரி, ஓகே, ஓகேவா? வா போலாம். சரி, கொடு, வா போலாம். செக் பண்ணி பார்ப்போம். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், நில்லுங்க. யார் நீங்க? ஹலோ, இப்போ எதுக்கு அதெல்லாம்? அப்படியெல்லாம் எல்லாத்தையும் விட்டுற முடியாதுப்பா. ஏம்மா, இப்போ அத்தனை பேர் போனாங்கல்ல, அவங்க எல்லாரையும் யாரு என்னன்னு விசாரிச்சு அனுப்புனீங்க? அவங்கள எல்லாம் அனுப்புறேன்னா அவங்க நடவடிக்கையில ஒரு குழப்பமும் இல்ல. ஆனா உங்க நடவடிக்கையில நிறைய குழப்பம் தெரியுதே. ஹலோ, என்ன குழப்பம் தெரியுது? அத நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நான் சூர்யாவோட ஃப்ரெண்டு. சூர்யா காஃபி ஷாப் ஒன்று வச்சிருக்கான்ல, அங்க பழக்கம். ஆ, 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 சூர்யா கடையில பழக்கமா? ஆமா. ஆ, ஏன்பா, நான் சூர்யா கடையில 2 மாசமா இருக்கேன். நான் உன்னை அங்க பார்த்ததே இல்லையே. சரி, அதெல்லாம் போட்டோம். உன் பேர் என்ன? என் பேரு சாதிக், இவ பேரு ஷக்கீரா பானு. சாதிக்கு சைரா பானுவா? எனக்கு என்னமோ உங்க மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. கொஞ்சம் இருங்க. நான் என் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறேன். ஐயோ பாட்டி, எங்களுக்கு வேற பிரச்சனை இருக்கு, எங்களை விடுங்க. நாங்க உள்ள போய் இந்த கிஃப்டை கொடுத்துட்டு போயிடுறோம். ஸ்வேதா, வா போலாம். போலாம். நில்லுங்க. முதல்ல உன் பேரு சைரா பானுன்னு சொன்ன, இப்ப ஸ்வேதான்ற. நிச்சயமா கன்ஃபார்மா உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்கு. இரு இரு, உன்னை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அனுப்ப முடியும். தம்பி, என்னங்க பாட்டிமா, இங்க வாங்க ஒரு நிமிஷம். வாங்க வாங்க வாங்க. என்ன? ஒண்ணு இல்லைங்க, இவங்க யாரு என்னன்னு விசாரிங்களே, மாத்தி மாத்தி பேசுறாங்க. ஏங்க யாரு நீங்க? யார பார்க்க வந்திருக்கீங்க? அங்கிள், நான் சந்துரு, இது ஸ்வேதா. மாப்ள, ஸ்வேதா, என்ன இது? செல்லம், என்ன இது பரதாக்குள்ளலாம்? எதுக்கு? மாப்பிளையா? ஐயோ, ஏன் தம்பி, இவர் உங்க மாப்பிளையா? ஆமா. அப்புறம் ஏன் இவங்க ஒரு மாதிரியா இருக்காங்க? அங்கிள், சூர்யா நடத்துற இந்த ஃபங்க்ஷனுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு அப்பா சொல்லிட்டாங்க. அவன் என் கூட பிறந்தவன். அவன் நடத்துகிற ஃபங்க்ஷனில் எப்படி நான் கலந்துக்காமல் இருக்க முடியும்? அந்த பக்கம் அப்பாவையும் பகைச்சிக்க முடியல, இந்த பக்கம் அண்ணனையும் விட்டு கொடுக்க முடியல. அதான் நாங்கள் 2 பேரும் இப்படி பர்தாக்குள்ளா போட்டுட்டு யாரு கண்ணையும் படாமல் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போயிடலான்னு வந்தோம். நாங்கள் இங்கே வந்திருக்கிறது எங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் தெரியாது. மாப்பிள, யாருக்குமே தெரியாதா? ஆமாம் அங்கிள், யாரும் வரல, அவங்க வரப்போகிறதும் இல்லை. அதான் ஸ்வேதாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். மாப்பிள, உங்க வீட்ல இருந்து யாருமே வரல, இனி வரப்போறதும் இல்ல. நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க, அப்படிதானே? சூப்பர் மாப்பிள, உங்களுடைய தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். என்ன ரொம்ப புகழாதீங்க அங்கிள். ஏன் அங்கிள், அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இங்க வரலையே? மாப்பிள, ஒருத்தர் கூட இங்க வரல. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்கன்னு நானும் பத்மாவும் மட்டும்தான் இருக்கோம். நீங்க உள்ள போங்க. போ போ.
சரிங்க நீ அங்கிள். உள்ள ஆ, போடா உள்ள போச்செல்லாம். அப்பாவோட பேச்ச மீறி வந்திருக்காங்க. ஆமாங்க பாட்டி. என்ன அவரு ஃபங்க்ஷன் கூட வர வேண்டாம் சொல்லியிருக்காரு. இங்க என்ன பாரு. மனுஷன் அவரு. பாத்தியா பத்மா, அவங்க வீட்ல இருந்து யாருமே வரலையாம், இவங்க மட்டும்தான் வந்திருக்காங்களாம். ஏன்னா ராஜாராம் ஒரு வார்த்தை சொன்னா அவங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் அதை கேட்பாங்களாம். பாவம் ராஜாராம் எப்படி ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கான் பாரு. நீங்க வேறங்க பேசிக்கலாம் வாங்க. என்ன சின்ன தம்பி எல்லாருக்கும் ஜூஸ் குடுக்குற? அப்படி இல்லை ஐசம்மா, கெஸ்ட்டுக்கு தானம்மா. அப்போ எனக்கு ஜூஸ் இல்ல அப்படிதானே? ஐயோ அப்படியெல்லாம் இல்லை ஐசம்மா, நாமெல்லாம் ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க, இங்கே வரவங்க தானே நமக்கு முக்கியம். ஃபங்க்ஷன் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தான், அதுக்காக எனக்கு ஒரு ஜூஸ் கூட கொடுக்க மாட்டியா? சரி இந்தாங்க ஐசம்மா. சரி ஐசம்மா, நான் போகிறேன், மற்றவங்களுக்கெல்லாம் ஜூஸ் கொடுக்கணும். சின்ன தம்பி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ ரெடி பண்ண ஜூஸ் செம்ம டேஸ்டா இருக்கு. ஐயோ ஐசம்மா, நான் இந்த ஜூஸை சப்ளை மட்டும்தான் பண்ணுறேன், கிச்சனில் வேற யாரோ ரெடி பண்ணதுமா. ம், அப்படியா? ஆமா, என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு? என்னோட ட்ரெஸ்ஸை பத்தி ஒண்ணுமே சொல்லல. எப்பவும் முன்னாடிலாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா தேவதை மாதிரி இருக்கீங்க ஐசம்மான்னு சொல்லுவேன், இப்போ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. வேற வேற வேலையாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்ல ஐசம்மா, அதான் சரியாக கவனிக்கலை. இப்பெல்லாம் உனக்கு என்கிட்ட பேச பிடிக்கலல்ல சின்ன தம்பி? அப்படியெல்லாம் இல்லை ஐசம்மா, வேலை நிறையா இருக்குல்ல ஐசம்மா, அதான். ஆமா, நான் உனக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை நீ ஏன் போடல? எப்பவும் போல இந்த வேட்டி சட்டையிலே வந்துட்ட. இல்லை, இதான் ஓடி ஆடி வேலை செய்கிறதுக்கு வசதியாக இருக்குதுமா. ஓடி ஆடி வேலை செய்யறதுக்கு வசதியா இருக்கா, இல்ல என்னை விட்டு விலகி போக வசதியா இருக்கா? சொல்லு சின்ன தம்பி, ஏன் நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போடல? எனக்கு பிடிக்கல ஐசம்மா. என்ன பிடிக்கல? என்ன என்ன பிடிக்கலையா? இல்ல நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் பிடிக்கலையா? ரெண்டும் தான் ஐசம்மா. இப்ப இதெல்லாம் சொல்ல முடியாது சின்ன தம்பி. நீ என் மனசுல ரொம்ப தூரம் வந்துட்ட. இனி நான் நினைச்சாலும் விலகி போக முடியாது, நீ நினைச்சாலும் விலகி போக முடியாது. நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. இப்போ இந்த நிமிஷமே போய் நான் கொடுத்த ட்ரெஸ்ஸோட வரணும். போ, இந்த ஃபங்க்ஷன் முழுக்க நான் கொடுத்த ட்ரெஸ்ஸோட தான் இருக்கணும். நான் இங்கே வெயிட் பண்றேன். நீ போய் போட்டுட்டு வா, போ. சின்ன தம்பி, ஏன் இந்த ட்ரெஸ் போடல? இந்த ட்ரெஸ்ஸை உங்ககிட்ட இருந்து நான் வாங்கின நாள்ல இருந்து தானம்மா எல்லா பிரச்சனையும் ஆரம்பமாச்சு.
சின்ன சின்ன விஷயத்துல நீங்க அன்பு காட்டுனதும் அது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டதும் தானே நீங்க ஏதேதோ மனசுல கற்பனை வளர்த்துக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. இனிமே அந்த மாதிரி எதுவுமே வேணாம் ஐசம்மா. இனிமேல் இந்த ட்ரெஸ்ஸும் என்கிட்ட இருக்க வேண்டாம் ஐசம்மா.